லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாரிங்க, நான் தெரியாம வந்துட்டேன். தண்ணி குடி குடி. எங்க இது கிச்சன்? கிச்சனுக்கு யார் வர போறா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஏங்க சொன்ன கேளுங்க. ஏங்க என்ன சாருமதி? விக்கல். சரி, தண்ணி எடுத்து குடி. ஏங்க விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. விடுங்க, எங்க சொன்ன கேளுங்க. விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. அதிரா, பிளான் சொதப்பிடுச்சே. பாப்பா, சரி சரி அழாதீங்க. என்னங்க பால் குடிங்க. அழக்கூடாது, பால் குடிங்க பாப்பா. சரி அழாதீங்க பாப்பா, அழாதீங்கன்னு சொல்றேன்ல. சமத்து, குடிங்க குடிங்க. என்னாச்சுங்க? காட்டுங்க. ஐயோ என்னங்க ஆச்சு?
ஐயோ என்னங்க பிளட்? காமிங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கத்துக்கிறேன் ஆதிரா. இத கத்துக்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க? இதே வேலைய பார்க்க போறீங்களா? ஏன் பார்த்தா என்ன? அப்போ போலீஸ் வேலை உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? ஆதிரா, என் மேல கோவம் போயிடுச்சா? அது போகவே போகாது. ஆதிரா, என்னங்க? ஒரு சஸ்பென்ஸ். என்ன?
அந்த கேண்டில் அப்படி வையேன். இந்தா வாங்கிக்க. என்னது இது? கேக்கா? நீ முதல்ல திறந்து பாரு. என் ஆதிராவுக்காக நானே என் கையால நெஞ்சது. இதுல என்னோட உழைப்பு மட்டும் இல்ல, உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு, காதல் எல்லாமே கலந்திருக்கு. ஆதிரா, ஏய் என்னாச்சு? நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம நடந்துட்டேன். நீ நடந்துக்கிட்டது எதுவுமே தப்பு இல்ல ஆதிரா. நான் அந்த சின்ன குழந்தை மாதிரி கோச்சிக்கிட்டேன். இத பாரு, மறுபடியும் சொல்றேன், உன் மேல எந்த தப்பும் இல்ல ஆதிரா. நீ ஒரு மனைவியா என்கிட்ட உரிமையா தான் அப்படி எல்லாம் பேசின. என் மூளைக்கு நீங்க பண்றதா சரின்னு படுது, ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆதிரா, அதுக்கு பேர் தான் காதல். பொசிசிவ் இல்லைன்னா காதல் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ என் மேல கோபப்படும் போதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற ஆசை எனக்கு தெரியுது. ஆதிரா, நீ இப்ப இந்த புடவை கட்டிட்டு வரணும், அதை நான் பார்க்கணும். இப்பவே வா. இப்பவே தான். சரி போ, கட்டிக்கிட்டு வா. நீங்க போங்க. என்ன? எதுக்கு? புடவை மாத்தணும்ல, நீங்க வெளியில இருங்க. எதுக்கு? சொன்னா கேளுங்க, போங்க. சரி. அம்மா, அவர் எங்கம்மா? தெரியல ஆதிரா, ஏதோ போன் பேசிட்டே வெளியே போனா. என்ன பாக்குறதா சொன்னாரே. உன் தாத்தாவோட கடைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவரும் அவனை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்படியா? என்ன விஷயம்? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? என்ன பார்த்துமே கண்டுபிடிக்க முடியலையா?
புது புடவை மாதிரி இருக்கு. ஆமாமா, புது புடவை தான், புத்தம் புதுசு. அவரே அவர் கையால நெஞ்சது. இது எப்படி நடந்துச்சு? அவனுக்கு தொழிலே தெரியாதே. எனக்காக கத்துக்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணாரு. இந்த புடவைக்கு தான் 2 நாளா வேலை செஞ்சிட்டு இருந்தானா? வேலை படல எப்படி இருக்கு பாட்டி? திரும்ப நல்லா இருக்காதுரா. கரையெல்லாம் அருமையா அமைஞ்சிருக்கு. கலரும் பிரமாதமா இருக்கு. அனுபவமுள்ள ஆள் மாதிரி நெஞ்சிருக்கான்ல. திருமார இப்படி எல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷம். 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டிக்குன்னு ஒண்ணு செய்யும் போது புருஷன் விட்டு கொடுக்கறது இல்ல. அத திருமார நிரூபிச்சுட்டான். அம்மா, என்னம்மா நீங்க எதுவும் சொல்லல? உங்களுக்கு எப்படி இருக்கு? பிடிக்கலன்னு சொன்னா நீ சும்மா விட்டுருவியா? திருமாறனே கைப்பட பண்ணிருக்காங்க போது நீ சாதாரணமா இருந்தா கூட சாதனைன்னு தான் சொல்லுவேன். ஆமா, எனக்காக புது விஷயத்த கத்துக்கிட்டு புடவைய நெஞ்சு பாட்டிக்கிட்டே பாராட்டு வாங்குறாருன்னா சின்ன விஷயமா? உங்களுக்கு எப்படி இருக்கு அத மட்டும் சொல்லுங்க. ஆதிரா, உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட கலருக்கு மேட்சா அவ்ளோ அழகா இருக்கு உனக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. முகத்துல பெருமையும் பூரிப்பு பொங்கி வெளியுது. இருக்காதா பின்ன? புருஷன் கையால கிடைச்ச பரிசு, அதுவும் 48 மணி நேரம் உழைச்சு கொடுத்திருக்கான். ஆமா, திருமார என்ன சொன்னா? இல்லத்தா, அவர் இன்னும் என்ன பாக்கல. கொடுத்த உடனே கட்டிக்கிட்டு வா பாக்கணும்னு சொன்னாரு. அதுக்குள்ள எங்கேயோ வெளியே போயிட்டாரு. சீக்கிரம் வந்துருவா, கவலைப்படாத. வரட்டும் வரட்டும். ஆதிரா, திருமாற வந்ததும் சாப்பாடு எடுத்து வை. நீயும் நேரத்தோட சாப்பிடு. சுபத்ரா, அவளுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு பசியே எடுக்காது இல்ல ஆதிரா? என்ன அங்க நிக்க முடியாம ஓடி வந்துட்டியா? எரிச்சலா இருக்கா? உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே சிரிப்பா இருக்கு. பாவம் பார்த்து உதவி செஞ்சதுக்கு என்னெல்லாம் பேசுன, எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிட்ட. இப்ப பாத்தியா, இதுதான் நிரந்தரம். அவர்கிட்ட நான் கோச்சிட்டு பேசாம இருக்கல. என்னோட கோவம் அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு காட்டுறதுக்காக தான் நான் கண்டுக்காம இருந்தேன். அவர் மனசுக்குள்ள நான் மட்டும்தான் தனி சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன் மேல இருந்தது வெறும் இறக்கம். அத நீ மறக்காம இருந்தா மிச்ச வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இல்லன்னு வச்சுக்கோ, பேராசை நிறைவேறாத பேய் மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே அலைய வேண்டியதுதான். சாருமதி, சாருமதி. என்ன திருமாரா? சாருமதி எங்க? வந்துட்டா. என்ன விஷயம்? மா, அகிலன் கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறதே சாருமதி தான். உனக்கே தெரியும் சாருமதி, நீ தான் அகிலனோட குற்றங்களுக்கெல்லாம் ஐ விட்னஸ். நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசிட்டா அடுத்த 20 வருஷத்துக்கு அகிலன் வெளியவே வர முடியாது. கண்டிப்பா சொல்றேங்க, அகிலன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு தண்டனை கிடைச்சே தீரணும்.
பர்சனலா மட்டும் இல்ல, கரியர்லயே எனக்கு இது ரொம்ப முக்கியமான கேஸ். இதில் ஜெயிச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது உன் கையில தான் இருக்கு சாருமதி. நான் இப்படி ஒரு நாளை தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது மாதிரி பல சாட்சிகளை நம்பி நாங்க ஏமாந்துருக்கோம். கடைசி நேரத்துல மனசு மாறிடுவாங்க. எங்க கிட்ட ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கோர்ட்ல மாத்தி பேசிடுவாங்க. அந்த பிளாக் மார்க் எங்களை விட்டு கடைசி வரைக்கும் போகாது. சாருமதி விஷயத்துல அப்படிலாம் நடக்காது. அவ அனாதையா நின்னப்போ இந்த வீடு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. அதெல்லாம் அவ மறக்க மாட்டா. அப்படி ஏதாவது மறந்து சொல்லக்கூடாத வார்த்தையை கோர்ட்ல சொல்லிட்டு வந்த திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அப்புறம் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சாருமதி என்ன அவ்வளோ முட்டாளா? அவளுக்கு எல்லாமே தெரியும். அகிலனை பழி வாங்கறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை தவற விடுவாளா? என்ன சாருமதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க. நீ அப்ரூவலாதான் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. மாத்தி கீத்தி பேசுன நீயும் அக்யூஸ்ட் ஆயிடுவ. நீ எதை ஒத்துக்கிட்டு சைன் பண்ணியோ அத மட்டும் பேசணும். அதிரா சொல்றது கரெக்ட் தான் சாருமதி. நீ அகிலன் கூடவே இருந்திருக்க. அவனோட முடிவுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சைன் பண்ணிருக்க. நீங்களும் என்ன நம்பலையா? எனக்கு பாம்பு வச்சதெல்லாம் சத்தியமா தெரியாது. அது எனக்கும் தெரியும் சாருமதி. ஆனா ப்ரொசீஜர் இதுதான். நீ சைன் பண்ணு.